Question number 13 பாருங்க. The value of cot of cosecant inverse of 5 by 13 plus tan inverse of 2 by 3. இது questions. அப்போ here இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் questions. இது given. What's the given questions? Okay, cot of cosecant inverse of 5 by 13 plus tan inverse of 2 by 3. இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த entire வேல்யூவை ஓகே this entire வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன் tan inverse மாற்ற போகிறேன். tan inverse of x plus tan inverse of y அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஓகே இங்கே இருக்கக்கூடிய கொசிகன் இன்வெர்ஸை நான் tan இன்வெர்ஸாக மாற்றணும். ஸோ ஐ எம் யூஸிங் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட் படி கொசிகன் வாட் ஃபார்முலா ஹைப்போட்டெனியஸ் சைட்ஸ் பை ஆப்போசிட் சைடு. அப்போ அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கினா 25 minus 9 = 16 ஸ்கொயர் ரூட் 4. அப்போ இதை சிம்பிளை பண்ணிக்கலாமா? அப்போ காட் ஆஃப் ஓகே கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் 5 by 3 tan inverse of opposite side 3 by 4 மாற்றிக்கிட்டேன். சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ப்ளஸ் tan inverse of 2 by 3 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை திரும்பவும் நான் என்ன பண்ணால் செட் ஆகும்? tan inverse ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ யூ நோ த ஃபார்முலா tan inverse of x plus tan inverse of y is equal tan inverse of x plus y divided by 1 minus xy. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணால் அப்போ tan inverse of ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? 3 by 4 plus 2 by 3 divided by 1 minus 3 by 4 into 2 by 3. That's clear? Right. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ cot of tan inverse of யூஸ் பண்ணிக்கலாமா? that is 9 plus 8 divided by 12 divided by இதை ஃபாலோ பண்ணால் 12. அப்போ 12 minus 6 by 12. ஜஸ்ட் இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாமா? அப்போ ஹியர் cot of tan inverse of what value simplify here ஒரு 17 by 12 by okay 6 by 12 okay follow பண்ணிக்கலாமா 6 by 12. இப்போ அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா what reaction அப்போ cot of tan inverse of denominator ஆட்டோமேட்டிக்காக 12 கேன்சல் ஆயிருமா? அப்போ 17 by 6 17 by 6 இப்படி இருந்துக்குமா? இப்போ வெளியே காட் இருக்குது உள்ளங்க tan இன்வெர்ஸ் இருக்குது. இந்த tan இன்வெர்ஸை காட் இன்வெர்ஸாக மாற்றிக்க. அப்போ டேக்கிங் ரெசிப்ரோக்கல். அப்போ காட் இன்வெர்ஸ் ஆஃப் வாட் ரியாக்ஷன் 6 by 17 இப்படி வந்து நிற்குமா? இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா காட் ஆஃப் காட் இன்வெர்ஸ் ஆஃப் வாட் ஃபார்முலா காட் ஆஃப் காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஐ எம் யூஸிங் திஸ் ஃபார்முலா. இப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் 6 by 17 தட் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே யூ அண்டர்ஸ்டுட்மா?